திரிபுரா, மணிப்பூர் ஆகிய வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் நீடிக்கும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வார காலமாக திரிபுராவில் கனமழை பெய்து வரும் நிலையில் அதன் அண்டை மாநிலமான மணிப்பூரிலும் கனமழை பெய்து வருகிறது. மணிப்பூரின் தௌபால் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் சில நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் 4 இடங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 300க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மணிப்பூரின் தௌபால் மாவட்டத்தில் உள்ள ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. பல நூறு ஏக்கர் பரப்பளவிலான நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கிவிட்டன. ராஜஸ்தானின் அஜ்மீர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள செயற்கை ஏரியான சாகர் ஏரி நிரம்பி வழிகிறது. மராட்டிய மாநிலத்தின் நாசிக் மாவட்டத்தில் கோதாவரி ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. நாசிக் மாவட்டத்தில் தாழ்வான இடங்களில் வெள்ளம் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக தொடரும் கனமழைக்கு காலநிலை மாற்றமே காரணம் என்று வானிலை நிபுணர்கள் கூறுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.